மற்றவர் மீது உள்ள கசப்பை அகற்றுவது எப்படி? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்கள். சகலவிதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்கக் கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கசப்பு என்பது ஒரு மிகப்பெரிய பாவம். இந்த கசப்பு ஆசீர்வாதங்களை தடுக்கிறது, மேலும் நமக்கு வியாதிகளை கொண்டு வருகிறது. பெரும்பாலான வியாதிகள் சுகமாகாமல் இருப்பதற்கு காரணம் மற்றவர் மீதுள்ள கசப்பு தான். ஆகவே இந்த கசப்பை நாம் நம்மை விட்டு நீக்கிவிட வேண்டும். ஐயா, நீங்கள் சொல்கிறீர்கள், ஆனால் மற்றவர் மீதுள்ள கசப்பு என்னை விட்டு நீங்க மாட்டேன் என்கிறதே, அவர்களை பார்த்தாலே வெறுப்பு வருகிறதே என்று நீங்கள் சொல்லக்கூடும். அதற்கு வேதம் சொல்லுகிற வழி மன்னியுங்கள். ஃபர்கிவ் தம். மன்னியுங்கள் என்றால் சரி போகட்டும், பரவாயில்லை என்று விட்டுவிடுவதுதான் மன்னிப்பு. இதற்கு கிறிஸ்துவின் அன்பு தேவை. இந்த அன்பு தானாக வராது, பரிசுத்த ஆவியின் மூலமாக வரும். இன்னொன்று, கசப்பு நீங்குவதற்கு ஒரு எளிய வழியை சொல்லுகிறேன். என்னவென்றால், யார் மீது உங்களுக்கு கசப்பு இருக்கிறதோ அவர்களை பற்றி ஒரு 4 நல்ல வார்த்தை பேசுங்கள். அவர்களை பற்றி எந்த தவறான வார்த்தையும் பேசவே வேண்டாம். அவர்களை பற்றி குறை கூற வேண்டாம். ஆகவே அவர்களை பற்றி 4 நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். பரவாயில்லை, அவரும் சகோதரன் தான், அவரும் சகோதரி தான், எனக்கு ஒன்றும் பெரிதாக அவர்கள் தீங்கு செய்யவில்லை, கர்த்தர் அவர்களையும் நேசிக்கிறார், அவர்களும் என்னைப் போல தேவனால் உண்டானவர்கள் என்று ஏதாவது ஒரு 4 நல்ல வார்த்தைகளை பேசினால் அவர்கள் மீதுள்ள கசப்பு கட்டாயம் நீங்கிவிடும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள் சொல்லுகிறது, யாவரோடும் சமாதானம் உள்ளவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் இருக்க நாட வேண்டும். ஒருவனும் தேவனுடைய கிருபை எழுந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பக்கூடாது என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த கசப்பு இருந்தால் தேவனுடைய கிருபை நீங்கிவிடும், ஆசீர்வாதம் நீங்கிவிடும். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, கசப்பை நீக்கி விடுவோம். இந்த கசப்பை நீக்குவதற்கு மன்னிக்க வேண்டும். மற்றவர்களை பற்றி 4 நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். அவர்களை பற்றி தவறாக பேசவே வேண்டாம். ஏன், அரசியல்வாதிகளும் சரி, மற்ற யாராக அதிகாரிகள் சரி, உறவினர்கள் என்று யாராக இருந்தாலும் யாரை பற்றியும் நாம் குறை பேசாமல், யாரை பற்றியும் தவறாக பேசாமல் இருந்தாலே நம் உள்ளத்தில் கசப்பு வராது. ஆகவே மற்றவர்களை நேசிப்போம், மற்றவர்களை மன்னிப்போம், மற்றவர்களை ஆசீர்வதிப்போம். இது நமக்கு ஆசீர்வாதம்